ஹலோ வீவர்ஸ், இது சோவில் சுதி சேனல். இன்றைக்கி ராகி கூழ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ராகி கூழும் பீக்கங்காய் துவையலும். ராகி மாவு எடுத்து கொஞ்சமாக நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். எடுத்து அதுக்கு சேர்க்குறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கரலாம். தண்ணியும் அந்த ராகி மாவையும் ரெண்டையும் சேர்த்து கட்டி விடாமல் கிண்டிக்கலாம். கிண்டி கரைச்சிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்து வச்சாச்சு. ஒரு பாத்திரத்தில் ராகி கூழ்கின்ற ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து தண்ணி சூடானதும் நம்ம கரைச்சி வச்ச அந்த ராகி கூழ் அந்த தண்ணியோடு சேர்த்து அதில் ஊற்றி கலக்கணும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், கட்டிப்படாமல். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலரும் மாறும். இப்போ வெந்து வருது. நல்லா வெந்து வர நேரத்தில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ராகி மாவு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ராகி ரெடி ஆயிடுச்சு. ராகி கூழ் ரெடி ஆயிடுச்சு. பீக்கங்காய் துவையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம், தக்காளி, வரமிளகாய், கருவேப்பிலை, உளுந்து, பீக்கங்காய் தோல். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். உளுந்து சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். உளுந்து பொன்னிறமாக ஆன பிறகு வரமிளகாய் 2 சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். பீக்கங்காய் சட்னியாகவும் இதை பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சுக்கிட்டு கடுகு சேர்த்து தாளித்து போட்டோம்னா அது சட்னியாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெங்காயம் சேர்த்தாச்சு. தக்காளி சேர்த்து நல்லா கிண்டலாம். தேவையான அளவு பீக்கங்காய் தோல் சேர்த்துக்கரலாம். பீக்கங்காய் தோலை நல்லா கிண்டிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கரலாம். உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிண்டி ஒரு மிக்ஸி கோப்பை எடுத்துக்கிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த பீக்கங்காய் துவையலை சேர்த்துக்கரலாம். துவையல் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சட்னியாகவும் சேர்த்து சாப்பிட்லாம். ராகி கூழும் பீக்கங்காய் துவையலும் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.